நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். நம்பியாருக்கு எம்ஜிஆர் சாருக்கும் அதுல ஒரு மோதல் வரும். அப்ப எம்ஜிஆர் சாரு கிட்ட நம்பியார் சார் பேசுவார். தீவின் சட்டப்படி நீ கொள்ளையடித்த அனைத்து பொருட்களையும் ஒப்படைத்து விட்டாய். ஆனால் ஒரே ஒரு பொருளை தவிர அந்த பொருளை மட்டும் என்னிடம் கொடுத்து விடு. கொடுக்க முடியாவிட்டால் சினம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சீரும் சிங்கத்தடம் என்று தோற்று ஓடி போய்விடும். 2 பேருடைய காம்பினேஷன் பக்காவா இருக்கும். இது மாதிரி வயசாக ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கு வாய்ஸுகள் மாறும். அந்த பராசக்தி படத்துல எம்ஜிஆர் அவர்கள் அந்த கல்யாணி அந்த வசனத்தை பேசுறத குண்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைலாக பேசுறாரு. அது எப்படி இருக்கும் அந்த வாய்ஸ் பேசி காட்டுறேன். கல்யாணி கஞ்சிக்கலாம் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பரம்பரைக்கும் கொல்லக்கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் வஞ்சகளின் குற்றமா? இக்குற்றங்கள் களையப்படும் வரை கல்யாணியும் குணசேரும் குறையவே கூடாது. இதுதான் எங்கள் வாக்கேட்டில் எந்த பக்கம் பொருட்சாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். நீங்கள் மாறுகிருந்து மக்களை பார்க்கின்றீர்கள், நான் மக்களிடத்திலிருந்து மாறுகையை பார்க்கின்றேன். நான் வருகிறேன், வாழ்க அண்ணா நாமம் அப்படின்னு எம்ஜிஆருடைய குண்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ஸ். இப்ப அந்த பராசக்தி படத்துல வரக்கூடிய அந்த டைலாக கோர்ட்டு கூண்டுல நின்று சூப்பர் ஸ்டார்ட்ட கொடுத்து ரஜினி சார்ட்ட கொடுத்து இதை பேச சொல்றோம். அவர் எப்படி பேசுவார்? கனம் நீதிபதி அவர்களே, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்றேன். கல்யாணியை கஞ்சிக்கலாம் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? விதியின் பெயரை சொல்லி உயிர் வளர்க்கும் வீணைகளின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ள கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் வஞ்சகளின் குற்றமா? இக்குற்றங்கள் களையப்படும் வரை கல்யாணியும் குணசேரும் குறையவே கூடாது. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். வட்டா சரியான தீர்ப்பு சொல்லுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வரேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி. அடுத்து உலக நாயகன் கமல் சார் வந்து அந்த கூண்டுல நின்று பராசக்தி டைலாக அவர் சிவாஜி சார் நடிச்ச அதே கேரக்டர்ல அவர் நடிச்சு பேசியிருந்தா அவர் எப்படி பேசியிருப்பார்? அனைவருக்கும் வணக்கம். கல்யாணியை கஞ்சிக்கலம் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ள குற்றத்தை வளர்விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் மஞ்சகளின் குற்றமா? இக்குற்றங்கள் களையப்படும் வரை கல்யாணியும் குணசேரும் குறையக்கூடாது. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அசையும் பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசையவும் இப்படி ஒரு தேவகானத்தை நான் கேட்டதில்லையப்பா. நீ யாரிடம் இசை கற்றுக்கொண்டாய்? விவரமாக சொல்லப்பா. பானபத்திரரிடம் நீ இசையை கற்றுக்கொண்டாய். அந்த பானபத்திரரை நீ அவரை குருநாதக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நான் பெரிய மேதை என்ற அகம்பாவமும் என்னை அழித்து விட்டதப்பா.